ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாயில் வச்சதும் பனி போல் கரையிற அளவுக்கு செம்ம சாஃப்டான கேரட் கீ மைசூர் பாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட சொதப்பாமல் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப சுலபமாக சூப்பராக செய்யலாம். ஒரு மைசூர் பாக்கு எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதோடைய கலர், டெக்ஸ்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதை நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1.5 கப் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு அந்த நெய்யை மெல்ட் பண்ணிவிட்டு அந்த நெய்யை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த கேரட் கீ மைசூர் பாக் செய்கிறதுக்காக இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்ட எண்ணெய், நெய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இதுவே கரெக்டாக இருக்கும். அடுத்து சின்ன சைஸில் 3 கேரட் எடுத்துக்கோங்க. கேரட்டோடைய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கேரட்டை அரைச்சதுக்கப்புறம் கப்பால் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு கேரட் பியூரி வரும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவோடைய பச்சை வாசனை போகணும், ஆனால் அதோடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. மாவோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வரப்பட்டுடுச்சு. மாவு வரப்பட்டுடுச்சு அப்படின்னா கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி உதிர்த்த பார்த்தீங்க அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கும், கெட்டி கெட்டியாக இல்லாமல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுட்டு அதில் நம்ம வறுத்த கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை நம்ம ஜலிச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவை ஃபஸ்ட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மைசூர் பாக் செய்யணும். ஏன்னா அங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் மாவு, அதுக்காக தான். மாவை சளிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெய், நெய், அதிலேருந்து 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெயை எடுத்து மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது மாவுக்கு அந்த எண்ணெய் பத்தலை, அதனால் இன்னும் 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவை கரைச்சி விட்டுக்கலாம். எண்ணெயை எடுத்ததுமே நிறைய சேர்த்து கரைச்சி விடாமல் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விடும்போது கட்டிகள்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற போல் கரைச்சிக்கோங்க. மைசூர் பாக் செய்கிறதுக்காக கடலை மாவை எந்த கப்பில் மெஷர் பண்ண போகிறோமோ அதே கப்பால் தான் எண்ணெய், சர்க்கரை எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக கரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது மைசூர் பாக் செட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரேயில் எண்ணெயை தாராளமாக எல்லா சைடுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேக்கு பதிலாக தட்டு அப்படின்னா கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேயில் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பட்டர் ஷீட்டை உள்ளே வச்சுடுங்க. பட்டர் ஷீட்டை வச்சுட்டு நம்ம அதில் மைசூர் பாக் செட் பண்ணும்போது அதை டிமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வானலில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வானல் அடிகனமான வானலாக இருந்துச்சு அப்படின்னா மைசூர் பாக் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சர்க்கரையை கரைக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சர்க்கரை கூட சேர்த்ததுமே பாருங்கள், சர்க்கரை முங்குற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இப்போது இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த சர்க்கரை கூட அரைச்சி வச்சுருக்க கேரட் பியூரியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது இந்த சர்க்கரை தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது போல் சர்க்கரை தண்ணி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்க்கரை தண்ணியை கரண்டில் எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி விடுங்க. இந்த சர்க்கரை தண்ணியை ஒரு விரலால் தொட்டுட்டு இந்த மாதிரி 2 விரலாலையுமே அந்த சர்க்கரை தண்ணியை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 விரலுக்கும் நடுவில் ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகாமலே உடையுது பாருங்கள். இது அரை கம்பி பதம். சர்க்கரை தண்ணி இன்னும் ஒரு கம்பி பதத்துக்கு வரலை, அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணியை கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா திரும்ப நம்ம பாகுபதம் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போலவே சர்க்கரை தண்ணியை கரண்டில் எடுத்து ஒரு பிளேட்டில் விட்டுடுங்க. சர்க்கரை தண்ணியை ஒரு விரலால் தொட்டுட்டு 2 விரலுக்கும் நடுவில் இந்த மாதிரி தொட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா உடையுது. இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போது நமக்கு ஒரு கம்பி பதம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு இருக்குல்ல, அதை இந்த சர்க்கரை பாகு கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவு வேகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் கடலை மாவை குக் பண்ணணும். மைசூர் பாக் சாஃப்டாக வரணும் அப்படின்னா நம்ம ஒரு கம்பி பதம் செக் பண்ணுறோம்ல, அந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு கம்பி பதம் செக் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க.
சக்கரை பாகும் கடலை மாவும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெய், அதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை இந்த கடலை மாவு கூட சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இந்த கடலை மாவை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் எல்லாமே மாவு வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு மட்டும் இருக்கும். திரும்ப இந்த மாவு கூட ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடலை மாவை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாமே கடலை மாவில் நல்லா அப்சார்ப் ஆகி வரணும், அது வரைக்கும் கலந்துக்கலாம். நான் எடுத்த எண்ணெய் நெய் மொத்தமாக காலியாகிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாத்தையுமே அந்த மாவு வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு வெறும் மாவு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி மாவை கலந்து விடும்போது சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், கடாயில் ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிப்பன் போல் மடிஞ்சு விழுது பாருங்கள், ஒரு கெட்டியான பதத்தில். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் கடலை மாவை ஊற்றிடுங்க. ட்ரேயில் கடலை மாவை ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியில் நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கரண்டியால் இந்த மாதிரி மேலே வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடலை மாவு சூடாக இருக்கும், அதனால் அதோடைய சூடை வந்து ஆற விட்டுடுங்க. ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்கிட்ட விட்டுட்டிங்க அப்படின்னா சூடு கம்ப்ளீட்டாக ஆறிடும். மாவுடைய சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஹார்டாக வந்து நல்லா செட் ஆகி வந்திருக்கும். இப்போது இதை வந்துட்டு நம்ம பட்டர் ஷீட்டை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி அசைச்சி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக வந்து கொஞ்சம் கூட உடையாமல் மைசூர் பாக்கை எடுத்தாச்சு பார்த்தீங்களா. இப்போது இந்த மைசூர் பாக்குக்கு அடியில் இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மைசூர் பாக்கு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மைசூர் பாக்கு ஷேப்புக்கே கட் பண்ணிக்கிறேன். கத்தியால் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு சாஃப்டாக உள்ளே இறங்குது அப்படின்னு. மைசூர் பாக்கை கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு பீஸை மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதோடைய கலர் டெக்ஸ்சர் எல்லாமேனு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மைசூர் பாக் செய்யும்போது ஒரு மெயினான டிப்ஸ் என்ன அப்படின்னா, மாவு கூட நம்ம ஒவ்வொரு டைமும் எண்ணெயை சேர்த்து கலர்றோம் இல்லையா, அந்த எண்ணெயை சேர்த்து கலர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக நான் சொன்னது போல் அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை சேர்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற கடலை மாவுடைய குவாலிட்டியை பொறுத்து நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா எண்ணெய், அது வந்து ஒரு கரண்டியிலேருந்து 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து மீறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் எல்லா எண்ணெயும் மாவு கூட சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் எண்ணெய் வந்து பேலன்ஸ் இருக்கும்போதே கூட அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாவை அப்படியே ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணிக்கோங்க. மைசூர் பாக்கை நான் 2ஆக புட்டு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த கேரட் கீ மைசூர் பாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மை ஸ்டைல் குக்கிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.